பொருளாதாரத்துக்கு நம்ம பார்க்கும்போது பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல, ஒரு ஆவரேஜான ஒரு பொருளாதாரத்தை தான் காட்டுது. சோ அந்த வால் கார்டுகள் வந்ததுன்றதால அகைன் நான் இன்னொரு கார்டு செலக்ட் பண்றாங்க இவங்களுக்கு. ஓகே, பிளக்சுவேஷன்ஸ் தான் காட்டுது. கொஞ்சம் பொருளாதாரத்துல ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. பெருசா நிறைய பணம் போட்டும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இருக்கிற பிசினஸ் என்னவோ நீங்க பண்ணிட்டு போறது நல்லது. ஓரளவுக்கு இந்த உணவு சார்ந்த துறைகள், நீர் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், மக்களா பணி செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். அதுக்கு இந்த சந்திரன் கார்டு உங்களுக்கு சொல்லுது. கொஞ்சம் இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும், அது கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது அப்படின்றது இந்த கார்டு சொல்லுது. பொருளாதாரத்துக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டைலமா இருக்கும், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் அதே மாதிரி செலக்ஷனா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகேங்களா, அதுதான் பிரச்சனை. மற்றபடி பாத்தீங்கன்னா இருக்கிற தொழில் என்னவோ அதை நீங்க செய்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம டைரக்ட் சொல்லக்கூடிய உங்களுக்கான கைடன்ஸ். கடன் சுமைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா புதுசா கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். நான் ஃபேமிலிக்காக வாங்குறேன், சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாங்குறேன், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடவை பொருள் நான் வாங்கி போகணும் அதுக்காக கடன் வாங்குறேன், ஒரு நிலம் வாங்க போறேன் அதுக்காக கடன் வாங்குறேன்லாம் போகாதீங்க. ஏன்னா இந்த கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் சிக்கல்ல மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ நீங்க கடன் வாங்காம இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் ஜோனா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் உங்களுக்கான ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உடல் மன ஆரோக்கியம். தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஏதாவது ஒண்ணு நொறுக்கு திணி சாப்பிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். நீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதன் மூலமா தான் சில நேரத்துல சில உடம்புல இஷ்யூஸ் ஏற்படுத்திப்பாங்க. ஓகே, உங்களுடைய உடல் மன ஆரோக்கியம். நிறைய தலைகீடான கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, லவர்ஸ் கார்டு. கொஞ்சம் ஃபேமிலியில டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இந்த லவர்ஸ் கார்டுன்றது உங்களுக்கு தலைகீழா வந்திருக்கு. சுக்கிரனுடைய கார்டு தலைகீழா வந்திருக்கு. சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துட்டு போகும். பட் இவங்க ஒரு என்ன சொல்றதுன்னா இருக்கிறது நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதுல போக்கஸ் பண்றது நல்லது. மென்டலி தான் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பெருசா உடல் ஆரோக்கியம் பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா மன ஆரோக்கியம்ன்றது அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். பழைய முடிந்து போன கசப்பான சம்பவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மனசை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால மன ஆரோக்கியத்தை போய் பேணி பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா காட்டுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த சுக்கரனுடைய கார்டு உங்களுக்கு தலைகடா வந்திருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த சுகர் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறது, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஹெல்த்தை பாத்துக்கணும் அப்படின்றதே நான் ஸ்பெஷல் கைடன்ஸா இந்த நம்ம டைரக்ட் நமக்கு கொடுக்குறேன்.